Assalamualaikum. Hi friends, welcome back to Nimmy's World. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான சீஸ் தாட் தான் செய்யறோம். வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஒரு பவுல்ல சாஃப்ட் க்ரீம் ஆனது 250 கிராம் அளவு எடுத்துக்கிறேன். சாஃப்ட் க்ரீம் சீஸ் எல்லாத்தையுமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் இது லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கங்க லைட்டா கட்டியா இருக்கும் பாத்தீங்களா, அது நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தா வரும். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் சீஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுமாதிரி நம்ம சாஃப்டாக கொண்டு வந்தாச்சு. அடுத்து இதில் வந்து சுகர் சேர்க்குறோம். சுகர் அளவு பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவு சுகர் சேர்க்குறோம். கஸ்டர்ட் சுகர் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா வந்து இதை வந்து நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் கஸ்டர்ட் சுகரை வந்து நம்ம எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. சாஃப்ட் சீஸில் அடுத்து கஸ்டர்டு சேர்த்தோம். கஸ்டர்ட் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்த நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி இன்னும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இந்த சாஃப்ட் சீஸ் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு கட்டிலாம் வந்துச்சு. அடுத்து முட்டையோட மஞ்சள் கருகு வந்து இதோட சேர்த்துக்கிறாங்க. முட்டை கருகு சேர்த்துச்சு அதை வந்து நம்ம நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் இதோடு சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துச்சு அதை வந்து நல்லா நம்ம கச்சி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் ஆனது 60 ml வந்து இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துச்சு அதையும் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிச்சு. ஃப்ரிட்ஜில் இதை வந்து அப்படியே 1/2 அன் ஹவருக்கு வந்து நம்ம வச்சு எடுக்கலாம். இது கொஞ்சம் சில்லாக சை வரட்டும். இது பேப்பர் மோல்டு. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வந்து அடுக்கி வச்சுருக்கேன். பார்க்கும்போது தெரியும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். இதில் தான் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறேன். பார்க்கலாம் எப்படி ஸ்டஃப் பண்ணலாங்கிறத. இந்த உருண்டை சைஸில் எடுத்துட்டு அப்படியே மாவை வந்து இதை உள்ளே வந்து நல்லா வந்து அந்த சைஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம ஃபஸ்ட்டு நல்லா அழகாக வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டஃப் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி மோல்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டருக்கு பார்த்திங்களா, அதை வந்து நல்லா வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு. மோல்டில் எல்லாத்தையுமே நான் ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபோக் வச்சு உள்ளே வந்து நம்ம அங்கங்கே வந்து நம்ம வந்து ஒட்டை போட்டுக்கலாம். எதுக்கு அப்படின்னா அடுத்து நம்ம வைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இது உள்ளே இறங்கி நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கணும். அதுக்காக தான் இப்போ இது எல்லாமே இப்போ நம்ம ஃபோக் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கிறோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம குத்தி வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபோக் வச்சு நம்ம எதுக்கு குத்துனோம் அப்படின்னா நம்மளுக்கு உப்பி வராமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ வந்து இது இந்த மோல்டில் நம்ம வந்து நல்லா வந்து ஃபோக் வச்சு குத்தி விட்டுக்கிறோம். எல்லாத்தையுமே ஃபோக் வச்சு நல்லா குத்திட்டோம். அது ரீசன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏன்னா உப்பி வராமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ வந்து பேக் செஞ்சுக்கலாம். இது பேக்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் வந்து இப்போ நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அவனில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேக் செஞ்சுக்கலாம். பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 12 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் செஞ்சு எடுத்துக்கலாம். அவனில் 12 மினிட்ஸ் பேக் பண்ணியிருந்தோம். இப்போ வந்துருச்சு. அடுத்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எப்படி இருக்குங்கிறத எடுத்து காட்டினேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே தெரியும் பார்த்திங்கன்னா, நம்ம மாவோடு வச்சதுக்கும் வெந்து வரும்போது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்மளுக்கு. அடுத்து அது வந்து சாக்லேட் ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ டேஸ்ட் தேவையோ அது தகுந்தப்பல சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சோன்னு வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த சாக்லேட் ஃபில்லிங்ஸ் வந்து எல்லா சைடுமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பேக் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, தாட் ஷெல் ரெடி பண்ணிக்க பார்த்தீங்களா, அதில் வந்து இப்போ நான் வச்சுருக்கேன் அந்த சாக்லேட்டோட க்ரீமை வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம சாக்லேட்டை வந்து ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பார்த்தீங்களா க்ரீம் சீஸை, அதை வந்து ஒரு பேக்கிங்கில் போட்டு இப்போ நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஃபில்லிங் வந்து எல்லா பக்கெட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வச்சுருக்க எல்லா தாட்லேயுமே வந்து நம்ம நல்லா வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம அவனில் வந்து 12 மினிட்ஸ் திரும்ப வச்சு எடுத்துக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 12 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து இதை பேக் பண்ணிக்கலாம். அவனில் 12 மினிட்ஸ் வந்து பேக் செஞ்சுருந்தோம். அவ்வளோதான், நம்மளுக்கு சீஸ் தாட் வந்து நம்மளுக்கு செம்ம சூப்பராக ரெடியாக வந்துச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சீஸ் தாட்டை வந்து இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ள சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி செம்ம சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். இப்படி தான் இருக்கும். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுமா.
டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சீஸோட ஃப்ளேவரும் சாக்லேட்டோட ஃப்ளேவர் தாட்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப திகட்டாமல் இருக்கு, நல்லா இருக்கு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.